கோலப்பன் சார், உங்களுடைய பார்வை இந்த ஒரு மாத கால ஆட்சி, முதலமைச்சருடைய டெல்லி பயணம், ரெண்டு கோயின்சிடென்ஸா இல்லை தனித்தனியாக தான் பார்க்கணும்? இப்போ திமுக என்ன சொன்னாங்க? திமுகவால் சர்டிஃபிகேட் என்ன சார்? -0. அப்போ விஜய் ஆட்சி நல்லா இருக்கு சார். சார் எப்போ திமுக ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை குறை சொல்லுதோ அப்போ அந்த ஆட்சி நல்லாட்சி நம்ம நினைச்சிட வேண்டியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியை மக்கள் வரவேற்கிறாங்கிறது அந்த ஆட்சியில் நல்லது நடக்குன்னு அர்த்தம். எப்போ குறைகள் இவங்க ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லி திமுகவால் சொல்லப்படுதோ அப்போ அந்த ஆட்சி நல்லா இருக்கு, 100% அந்த ஆட்சிக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாங்கிறது நம்ம கணிப்பு. இது மக்களின் கணிப்பு. நான் சார் எந்த கட்சியும் கிடையாது சார், நான் ஒரு அரசியல் விமர்சகராக பார்க்குறதுனால சொல்கிறேன். மக்களின் கணிப்பை தான் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுருங்க. அம்மா சொன்னாங்க கரண்ட் வரல வைக்கலன்னு. 2010 நாங்கள் பட்ட அவஸ்தைகள்லாம் எங்களுக்கு தெரியும். 2011 புரட்சி தலைவி அம்மா அந்த மின்சாரத்தை எவ்வளோ சீர்படுத்தணுங்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது சூழ்நிலை தெரியும். வீட்டுக்கு வீடு அன்னைக்கு அரிக்கலாம் லைட்டையும் மண்ணெண்ணெய் சிம்னியும் கொளுத்தி வச்ச காலங்களெல்லாம் நம்ம மறக்கலை. அதெல்லாம் 2010 கடந்த காலம், ரைட், அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 10 ஆண்டு கழித்து திரும்பி நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே என்னம்மா சொன்னீங்க? அணில் ஓடிச்சு, அங்கங்கே மின்சாரம் கட் பண்ணுச்சு ஆட்சிக்கு வந்த உடனே. இது நடைமுறைக்கு உட்பட்டது. எப்படின்னா ஒரு ஆட்சி மாறும்போது கை வைக்கக்கூடிய இடமே இன்னொரு ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறது இடமே இபி, தண்ணி, பஸ்ஸு, இந்த மாதிரிப்பட்ட மக்களோட அடிப்படை அன்றாட என்னென்ன தேவைப்படுமோ அங்கங்கே இருக்கிற அந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், இவங்கள வச்சு சில சேட்டைகள் பண்ணுவாங்க. அந்த சேட்டைகள் எல்லா கட்சியிலையும் மாற்றி மாற்றி இங்கே பண்ணுனீங்க. 2 முக்கியமான கேள்விகள் மேடம் எழுப்பினாங்க. ஒன்று, நீங்கள் ஹார்ட் டிஸ்கை பற்றி சொன்னீங்க, இத்தனை தரவுகள் அதில் இருக்கிறதாக சொன்னாங்க. இப்போ இந்த மின் பகிர்மானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கிறதா, அதில் குறிப்பிட்டிருக்கிறதா, அதை பற்றியான எந்த தகவலுமே நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இன்னொன்று, நடவடிக்கை எடுத்ததாக நீங்கள் சொல்கிறீங்க. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் சொல்கிறார், இவர்கள்லாம் அந்த கருப்பாடெல்லாம் உள்ளே இருக்குது நடவடிக்கை. அப்படி எடுத்ததுக்கப்புறமும் இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டதா அப்படின்னா, எங்கள் ஏரியாவிலே கரண்ட் இல்லை அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு இல்லை. அதாவது சார், இன்னைக்கு கரண்ட் இல்லாததுக்கு ஒரு சூழ்நிலை நீங்கள் படுத்தணும். இன்னைக்கு வரவு இருக்குது. வரவு இருக்கும்போது இன்றைக்கி வெப்பக்காற்று, இன்றைக்கி மத்தியானமே ஏசி போடாமல் முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஒரு சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுருங்க. கரண்டோட அதாவது பகிர்மானம், அதாவது வெளியேற்றுதல் நிறைய. நீங்கள் அது என்ன பிடிச்சி வைக்கிறாங்கம்மா, உற்பத்தி திறன் தானே. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. கரண்ட் இப்போ இப்போ எங்கள் இடத்துல எல்லாம் காற்றாலை உருவாயிடுச்சு. இப்போவே காற்றடிக்க தொடங்கிட்டு காற்றாலையா, இந்த காற்றாலை எவ்வளோ கேரளாவுக்கும் கர்நாடகா வித்துட்டு இருக்குது யாரு, எத்தனை பேர் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில்? பட்டியல் போட்டு பார்க்கலாமா? எவ்வளோ உள்ளுக்கு இன்கம் வந்துருக்குன்னு பார்த்துடலாமா? இல்லை, நான் என்ன சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது பிரச்சனை, நீங்க மின் உற்பத்தி சொல்றீங்க, மின் உற்பத்தியில பிரச்சனை இல்லை. சார் உற்பத்தியில வர்றது கூட செலவு இருக்கு பார்த்தீங்களா சார். நம்மளுடைய இப்போ கூடுதலாக இருக்கு வெப்ப காற்றுகள்ல இருந்து இப்போதைக்கு பிரச்சனை. ரெண்டாவது, இன்னைக்கு எரிவாயு கிடையாது. அது ஏன் அமைச்சர் இன்னும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார்? எரிவாயு கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்து டீ கடை வரைக்கும் போங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறான்? மின்சார அடுப்பு வச்சு பண்ணுறான். மின்சார அடுப்பு எப்படி பண்ணுறான்? 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸு. ஒரு ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இன்றைக்கி 20000 வாட்ஸு நீங்கள் இழுக்கிறாங்க. நம்ம ஒரு கட்டுப்பாட்டு மீறி இன்றைக்கி மின்சாரம் வெளியேறுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போகுது. அதனால தான் சில இடங்களில் அது ஈர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் வரும்போது சில தட்டுப்பாடுகள் வருது. அதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மாநில அரசுக்கு இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். அதையும் நீங்கள் ஒரு வரமுறை, நம்ம இப்போ அம்மா புரட்சி தலைவி அம்மா ஸ்டார் ஹோட்டலில் இத்தனை மணிக்கு மேலே லைட்டு போடக்கூடாது, இவ்வளவு தான் கட்டுப்பாடு வைக்கணும், ஒரு விதி கொண்டு வந்தாங்க. 2011 ஆர்பி உதயகுமாருக்கு பதவியை தூக்கி போட்டாங்க. திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் முழுக்க டியூப் லைட் அடுக்கி விட்டுட்டார். நான் போகும்போது நானே மின்சாரத்தை தடை பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ என்னையா பண்ணுறேன்னு பதவியை பிடிக்கி விட்டாங்க. இதெல்லாம் இதுபோல் அவர் ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்ம ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லையும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். விதிக்கிறதுக்குன்னா எரிவாயு பிரச்சனைகள் வீடுகளில் போய் நம்ம சொல்ல முடியும். இப்போ வீடுகளில் ஒரு 25 நாள் 30 நாளைக்கு ஒருக்கு தான் எரிவாயு வருது. அந்த எரிவாயு நீங்கள் சிலிண்டர் கொண்டு நீங்கள் புக் பண்ணுன்னா 30 நாள் ஆயிடுது. இந்த 30 நாளைக்குள்ளே காலி ஆகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? மின்சார அடுப்பை வச்சு சமையல் பண்ணப்போ வீட்லேயும் அந்த கரண்ட்டுகள் வருது. ஆக 200 வாட்டு போயிட்டு அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு? கட்டுப்பாடு வைக்கிறாரு. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ.
நல்லா புரிஞ்சிருங்க. அந்த 100 யூனிட்டை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அவர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாரு சார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பதவிக்கு வரும்போது அந்தந்த இப்போ அவங்க சொன்னது மாதிரி யாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வாரோம். அதில் அவர் ஒரு படியில் முதல்ல இறங்கியிருக்கார். அவர் ஒரு 30 ஆண்டு காலமும் அந்த அரசியலை கவனித்து பார்த்து எடுத்து அதுக்குள்ளே வாராரு. நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாற்றுறாங்க, செக்ரட்டரிலாம் மாற்றுறாங்க. அது மாற்றி வரட்டுமே. கொஞ்ச காலம் நம்ம 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரே 15 நாள்லேயே கடந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதற்கும் ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்பட்டதுன்னா, 6 மாதம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னது உங்கள் கவர்னன்ஸை தான். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பிரச்சனைகளில் வந்து நாங்கள் அதை சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை கரெக்ட் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது சார். அது பாலியல் வன்கொடுமை சார், அது தாங்குற சக்தியும் பிரச்சனைகள் கவர்னருக்கு நீங்க பண்றது அது வந்து 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. கவர்னருக்கு பண்ணது 6 மாசத்துக்கு ஒருக்க வரக்கூடிய ஃப்ளோ டெஸ்ட்டை வச்சுக்கலாம் நீங்க சொல்லக்கூடாது சார். அவரோட ஒரு 100 நாள் நீங்க கடந்து அவரோட அரசியல் பணிகள் என்ன இருக்கு. இப்போ நீங்க வந்து நீங்க ஒன்றிய அரசு இல்ல நீங்க ஒன்றிய அரசு சொல்லி சண்டை போட்டு நிதிகளை வரவிடாம ஆக்கிட்டு இருந்தீங்க. அவர் அந்த ஒன்றிய அரசு சொல்லல, ஒன்றும் சொல்லல, மத்திய அரசோட லைட்டா என்னென்ன பண்ணணுமோ தமிழ்நாட்டுக்கு தேவையானது கேட்கிறாரு. இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய் பேரிடர் இழப்புக்கெல்லாம் வந்துட்டுன்னு அவர் அண்ணன் செங்கோட்டையன் சொல்றாரு. சொல்லியிருக்காரு வந்திருக்குங்கிறத அவர் சொல்றாரு. பேரிடருக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறவர் சொல்றாரு. அது போல இப்போ கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் அதுதான் என்ன கணக்கு இருக்குன்னா, ஏற்கனவே அமைச்சர் சீதாராமன் அதை கூட நீங்க வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 990 கோடி நம்ம இதற்கு முன்னாக கேட்டோம். அவங்க கொடுத்திருந்த சிறப்பு பேரிடர் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கக்கூடிய, அது உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமழை பெய்துகின்ற போது அப்போது வந்து ஒதுக்கப்பட்ட நிதி வந்து இது போன்ற 900 கோடி வந்து அந்த கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அப்பையும் இந்த அரசு கேட்டது என்னன்னா, நாங்க வந்து 10,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்திருக்கிறது வெறும் 1000 கோடி தான் பாருங்க அப்படின்னு அப்போது விமர்சனம் கூட வைக்கப்பட்டது. அதுதான் சார், அவர் நேற்று கூட டெல்லி போயிருக்கும்போது அந்த அறிவிப்பு வந்தது நானும் பார்த்தேன். நாங்கள் வந்து மத்திய அரசோட எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை நம்ம செய்வோம். நீங்கள் சண்டை போட்டு சொன்னீங்க, அவங்க சண்டை போடாமல் வந்து சலுகைகளை வாங்கி மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? அதுவும் என்னென்ன இறங்குது பார்க்கலாம், என்னென்ன நிதி வழங்குறாங்க மத்திய அரசுலேருந்து இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து ஒன்றிய அரசுன்னு சண்டை போட்டுக்கிட்டு கவர்னர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது காலகட்டத்தை விட்டுட்டு அவரும் ஒன்றிய அரசு தான் அட்ரஸ் பண்ணுறாரு. இல்லை அவரு மத்திய அரசு தான் பேசுறாங்க. அவங்க அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மத்திய அரசு கிட்ட மாண்புமிகு இல்ல சார், ஒன்றிய அரசு சொல்லட்டும், மத்திய அரசு சொல்லட்டும் சார், என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும் சார். செங்கோட்டையன் சொல்லல, ஆனா வந்து சார் இல்ல சார், செங்கோட்டையன் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லல, மத்திய அரசுன்னு சொன்னார். அதுதான் சார் நானும் சொல்றேன். அவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லல, அவர் மத்திய அரசுன்னு தான் சொன்னாரு. ஆனா முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பேசுகின்ற போது, ஆதவ அர்ஜுனா அமைச்சர் பேசுகின்ற போது ஒன்றிய அரசு தான் அட்ரஸ் பண்றாரு. முதல்லயுமே அவங்களுடைய அறிக்கையில ஒன்றிய அரசு தான் வருகிறது. இப்ப எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி தானே சார் வரணும். சண்டை சார் ஒன்றிய அரசே சொல்லட்டும், மத்திய அரசே சொல்லட்டும் சார், அது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதி வருதா, நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா, தமிழ்நாட்டு மக்கள் வருதா சார், வார்த்தையால் என்ன வேணாலும் கூப்பிட்டு போங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே கவர்னர்கிட்ட உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அனுதினமும் சண்டை நம்ம வந்து மத்திய அரசை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம தமிழ்நாட்டில் எந்த நிதி வராது. பள்ளி மாணவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய 2500 கோடி அதை நீங்க கொடுக்கல, மெட்ரோ திட்டத்துக்கு 14,000 கோடி நீங்க கொடுக்கல அப்படின்னா அதையுமே மாநில அரசு எங்கள் நிதியிலிருந்து கொடுத்து பெறக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து திறன் உள்ளதாக நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக நமக்கு என்னுடைய நினைவு. அதான் சார், வைராக்கியமா எடுத்து நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. நீங்க அதுக்குள்ள அடுத்த கட்ட இல்ல செய்யறதுக்கு நாங்க பண்ணணும்னு நாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த வைராக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு நான் சொல்றேன், இவர் என்ன செயல்பாடு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னுங்கிறத என்னோட இது. இன்னைக்கு மருத்துவமனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் துண்டு சீட்டில் இருந்து சார், இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனைகள்லாம் அதுக்கு ஒரு கார்டு போட்டு கரெக்டான முறையில் உரிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். அது மாதிரி நிறைய அந்த சிஎம்டி, டிடிசிபி அப்ரூவலு, எங்கள் அண்ணா நிறைய பேர் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கும்போது எங்கேயுமே லஞ்சம் கிடையாது சார், எங்கேயுமே கட்டிங் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் கட்டிங் கிடையாது. நமக்கு தேவையானது நடக்கு. ஒருத்தர் லீகல் கார்டு சர்டிஃபிகேட் போட்டார், அவருக்கு வந்துட்டு எந்த விதமான தடை இல்லாமல் வருது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அது நடந்துட்டு இருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறது போயிட்டு இருக்கு. இது அப்படியே கொண்டு போகணும், இடையூறு இல்லாமல் கொண்டு போகணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் நடக்கிற நடைமுறைகள் மாறிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சிங்கப்பெண் அவங்க சொல்றது, சிங்கப்பெண்ணுங்கிறது கொண்டு வந்திருக்காரு. அது அம்மா தான் முதல்ல மகளிர் காவல் நிலையத்தெல்லாம் உருவாக்குனாங்க, அதெல்லாம் மகளிருக்காக கொண்டு வந்தாங்க.
சரி சொல்லுங்க. இல்ல சொல்றேன், மகளிருக்குன்னு ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி அதை வந்து கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது போல இவர் வந்து ஒரு சிங்கப்பெண்ணுங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு அவரே ஒரு ஆக்டிவ் பர்சனா இறங்கி அந்த வண்டியை ஓட்டி மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கும் ஒரு நானும் ஒரு எண்ணா இருக்கிறேன், நானும் களத்துல இறங்கி உங்க கூட வர தயாரா இருக்கிறேன், சும்மா கொடியை மட்டும் அசைக்காமல். அதுதான் மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில இல்லாத இருக்கக்கூடிய அளவுகள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மாதத்துல நடந்துருச்சு அப்படிங்கிற. 5 ஆண்டு காலம் நீங்க நல்லா செஞ்சுதான் மக்கள் ஏன் சார் உங்களை தூக்கி வெளியில போட போறாங்க? குற்ற சம்பவங்கள் ஒரே நான் என்ன கேக்குறேன், 5 ஆண்டு காலம் நீங்க நல்லதே மக்களுக்கு பண்ணுனா அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களை கொண்டு வந்திருப்பாங்களே. என்னன்னா 5 ஆண்டு காலம் நடந்த குற்றச்சம்பவங்களுடைய மொத்த எண்ணிக்கையும் இந்த 1 மாத காலத்தில் நடந்த குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், திமுக அப்படி சொல்லதா இருந்தால் அப்ப தாவேகாவின் ஆட்சி நல்லா இருக்குங்கிறது நான் ஒரே வார்த்தையை முடிச்சிட்டேன். ஏன்னா நீங்க 5 ஆண்டு காலம் பாலியல் வழக்கில் இருந்து எல்லா வழக்கில் இருந்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்தோம் முதல்வர் என்ன சொல்லிடுறாரு, நடக்கு நடக்கு நடக்கு, நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் சொல்லல. நடக்கிறதுக்கு திமுக வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தனி மனித ஒழுங்கும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தனி மனித ஒழுங்கும் முக்கியங்கிறத நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது, அப்போயே அது உங்களுக்கு தெரியல. அப்போ ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிஎம் சார் ஸ்டாலின் சார்னு சொல்லி அட்ரஸ் பண்ணீங்களே, இப்போதான் அது தெரியுதா அப்படின்னு திமுக வைக்கக்கூடிய நீங்க சொல்லலையா? நீங்க சொல்லலையா நம்ம புரட்சி தலைவி அம்மா ஆட்சி நடக்கும்போது நீங்க என்ன போர்க்குடி பிடிச்சீங்க, எத்தனை பேர் எத்தனை சங்கங்களை இறக்கி விட்டு நீங்க வேலை செஞ்சீங்க? நீங்க நல்லா புரிஞ்சுருங்க, நீங்க செய்யாத அரசு ஊழியர்கள் போராட்டமா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க தூண்டி விட்டு பண்ணுனீங்க, அத்தனையும் தாங்கினாங்க. அதுபோல இப்போதைக்கு அவங்க சொல்லும்போது நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். இது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்துட்டார் சார். 1.25 கோடி வாக்குக்கும் அவருக்கு தனிச்சு கிடைச்ச வாக்கு, எந்த கூட்டணி கட்சி இல்லாமல் கிடைச்ச வாக்கு. என்ன இடைமறித்தல்? 2 விஷயம் சொல்லிடணும். அவர் திரும்ப சண்டை போட்டீங்க அந்த வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்காக உரிமை குரல் எழுப்புவதை சண்டை போடுறீங்க, ஏன்னா குழாயடி சண்டை மாதிரி தெருவில் இறங்கி சண்டை போடுற மாதிரி பேசுறாரு. இது அதை தவிர அப்படியே சரணாகதி அடைந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் பிஜேபியின் காலில் சரணாகதி அடைந்து கிடந்ததை போல் நாங்கள் இருந்திருக்க வேண்டும் அவர் சொல்றாருன்னா அதை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். அடுத்தது இல்ல, நான் சொல்றது புரட்சி தலைவி அம்மா காலத்துல யார்கிட்டையும் சரணாகதி அடையல. நான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நான் சொல்ல வரல. அடுத்தது சரணாகதி ஆட்சி கிடைச்சிருக்குங்கிறது நானே ஒத்துக்கிடுவேன். அடுத்தது கலைஞர் மகளிர் காவல்துறையில் வர வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார், சட்டத்தை உருவாக்கினார். அடுத்து அதே மாதிரி கடந்த ஆட்சியில் 23/6/2023 எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான சிங்கப்பெண் படையை உருவாக்கி ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்புக்கே பெண்கள் கமாண்டோ படை என்ற ஒன்றை உருவாக்கினார். அதனால எதற்கெடுத்தாலும் நாங்கள் தான் முதலில் செய்கிறோம், இந்திய வரலாற்றிலேயே முதன்முறை என்று சொல்வது அடிக்கல் நாட்டுறதெல்லாம் கரெக்ட் தான். அதிமுக அது தொடர்ந்து வைக்கும். அதுதான் வள்ளுவர் கோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு. வள்ளுவர் கோட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு கலைஞர் தான் பண்ணினாரு, தொடர்ந்து வச்சது யாரு? அதனால சூழ்நிலைகள். ஒரு ஐபிஎஸ் முடிச்சவங்களே ஒரு மாசம் பாரா பார்க்கணும் சார், பார்த்தா தான் சார் ஐபிஎஸ்க்கு முழுமையான பதவிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன சாதாரண விஷயமா? தமிழ்நாட்டு முதல்வருங்கிறது அவர் ஒவ்வொரு இலாக்காவையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு இலாக்காவையும் கூப்பிடுறாரு, அந்த இலாக்காவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்க பார்க்குறாரு. உங்களுடைய அபிமானமான செக்ரட்டரிகளை எல்லாம் மாற்றுறாங்க, நல்லவங்களா இருந்தாலும் கூட களையாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்றி போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம், யாரையும் நம்ம அதிகாரிகளையும் கூட சொல்லி போக வேண்டியதில்லை. இது கூடவே அவருடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்குல்ல, அந்த பயணம் வந்து இந்த ஏற்கனவே போன பயணத்தை விட இந்த பயணம் வந்து சிறந்ததாக இருக்கும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இருக்கு. ஏன்னா இப்போ மேடம் சொன்னாங்க, நாங்க வைத்த கோரிக்கையை அவர்கள் வைப்பாங்களா? பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? பயப்படல சார். நான் ஓப்பனா சொல்ல போனீங்கன்னா, ஒரு இளம் வயசுல ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்க உங்களை மாதிரி இவர் செய்த தப்புக்கு பயப்படணும், இவர் பேரில் இருக்கிற ஈடி வழக்குக்கு பயப்படணும், இவருக்கு பயப்படணும், இவருக்கு பயப்படணும், நாளைக்கு ஈடி இறங்கிரும், நம்ம அமைச்சராக இருந்தாலும் ஜெயிலில் இருந்தாலும் நம்ம காப்பாற்றணும், இப்படியெல்லாம் வந்து அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க முதுகில் எந்த பொண்ணும் இல்லை. அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் தேவையில்லை, பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரில் வர்றது போது அவருடைய வருமானத்தை என்னங்கிறத காட்டியிருக்காரு. பல அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வரல சார். அதனால நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆட்சி படத்திற்கு வரல, ஆட்சி படத்துக்கு அவர் வரல. ஆட்சி படம் நம்ம வாங்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் வந்திருக்காரு ஒழிய
அந்த அதிகாரத்தில் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு அவர் யாரும் வரல. அவங்களுடைய தோழமைகளும் அப்புறம் சிங்கப்பெண்ணுங்கிற பிரச்சனைக்கு எல்லாம் இவங்க வந்து இவ்வளவு தூரம் ஒரு திமுக வந்து இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுவாங்களாங்கிறது எங்களுக்கு எல்லாம் சந்தேகம். ஏன்னா பட்டு வேட்டி கட்டினாரு, இல்ல பட்டு வேட்டி கட்டிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து நண்பரோட சார் முதல்ல டிஜிபியே போடாம நம்ம திமுக ஆட்சி நடத்திட்டு இருந்து சார். ஒரு டிஜிபி போடுறதுக்கு எவ்வளவு நம்ம பொறுப்பு டிஜிபி போட்டிருந்தோம். ஒரு டிஜிபி வந்து ஒரு பட்டு வேட்டி கட்டிட்டு வந்து எல்லாம் சொல்லலாமா சார்? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பட்டு வேட்டி ஓட்டு போட்டு என்ன கேள்வி வந்தது அப்படின்னா இல்ல சார், அப்ப ஸ்டாலின் வந்து பேண்ட் சட்டை போட்டுட்டு இவர மாதிரி சுத்தி சுத்தி வந்தாரு. அப்ப நாங்களும் ரீல்ஸ் மேக இல்லையா சார்? என்ன கேள்வி அங்க ரைஸ் ஆச்சு அப்படின்னா, அவங்க திமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஒரு திட்டத்தை துவக்கி வைப்பதற்கான ஒரு முன்முயற்சி நீங்க செஞ்சிருக்கீங்க. அந்த முன்முயற்சி அது நடைமுறைப்படுத்தப்படலை. உடனே மாண்பு முதலமைச்சர் ஒரு விருந்துக்கு அல்லது நிகழ்வுக்கு செல்கிறார். தலைமை நீங்க முன்னேற்பாடு தான் பண்ணீங்க, ஊடகம் தான் வெளியில வந்தது. எந்த தலைமை அறிவிப்பு வரல. அங்க என்ன கேள்வினா, முதலமைச்சர் நின்றால் நடந்தாலும் எல்லாமே வந்து பேசுபொருளாக இருக்கனால அது அந்த கேள்வி நோக்கி வைக்கப்படுதேன்னு சொல்றாங்க. திமுக நான் வந்து இப்ப மேடம் சொன்னதை வச்சு நான் பேசல சார். திமுக வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். அவரை கோட்டு போட்டா தப்பு, கோட்டு போட்டுட்டு உட்கார்ந்து இருந்து வீட்டுல சாப்பிட்டா தப்பு. நான் திரும்பி சொல்றேன், நான் உங்களை சொல்லலாமா, நிறைய ஊடகத்துல இதேதான் அவர் இது பண்றாரு. நான் கேக்குறேன், ஒரு டிஜிபி இல்ல சார், இன்னைக்கு டிஜிபி நியமிச்சாரு, அவர் சிங்கப்பெண்ணா கொண்டு வந்து இன்னைக்கு இறக்குறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இதுல என்ன தவறு இருக்கு? அறநிலையத்துறை ஜிபே பண்ணி 4000 ரூபாய் வாங்கினப்பட்டது. அந்த அதிகாரிகளை மாத்தி இருக்காங்க. அந்த பையன் வந்து இன்னைக்கு இந்த யங் ஸ்டேஜ்ல போய் ஒவ்வொரு இடமா பண்றான் சார். திருச்செந்தூர் எங்க குலதெய்வம் கோயில் சார், அங்க நாங்கெல்லாம் மடம் கட்டி கொடுத்துருக்கோம். எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல வந்து மடமே கட்டி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையுமே மாத்தினீங்க நீங்க சார். சிவநாடர் 350 கோடி கொடுத்தாரு சார். எது வரைக்கும் சார் கணக்கு கொடுத்துருக்கீங்க? 350 கோடி அந்த கோயிலுக்கு செலவு பண்ணிருக்காரு. எங்க சிவநாடாரு ஒருத்தரை கொடுத்திருக்காரு சார், கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து இன்னும் வெளியில வரும். நிறைய பிரச்சனைகள் வெளியில வரணும். வரதுக்காக பிரச்சனையை புரிஞ்சுக்கல. நாங்க என்ன சொன்னோம், அதிகாரிகளை மாத்துறீங்க, ஆனா அந்த அர்ச்சகர்களுக்கு என்ன தண்டனை? சார் அர்ச்சகர்கள் தவறு நிறைய நடத்திட்டு இருக்காங்க, இல்லன்னு மறுக்க முடியாது. இல்ல அது மேல இல்ல சார், அர்ச்சகர் காசு வாங்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறது 100% நடக்கு திருச்செந்தூர்ல. ரைட். நான் மாசத்துக்கு 2 தடவை ஒரு தடவை கோயிலுக்கு போறோம். இல்ல இல்ல எத்தனை தடவை போறீங்கங்கிறது கேள்வி இல்ல. இல்லமா அந்த கோயிலோட சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். இல்ல அது அந்த நடவடிக்கை இல்ல அந்த நடவடிக்கை எல்லாம் வரவேற்கணும் மேடம். இல்ல சார் பிரச்சனை என்னன்னா தண்டனை கொடுக்கப்படவில்லை, நடவடிக்கை இல்ல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் திமுக வளர்த்தது யாரு சார்? ஒரு நிமிஷம் தண்டனை கொடுக்கப்படவில்லை. அதை தான் நான் கேள்வி கேக்குறேன். கொள்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம் கொடுத்த முன்னாடி அனிதா ராஜேஷ் ஓடி வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு அங்க முட்டு கொடுத்து நிக்கிறாரா? சார்